பந்தியை ஆயத்தப்படுத்தி, எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்ற வேத வார்த்தையை நாம் இந்த காலை வேளையிலே தியானிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவ வல்லமை இந்த காலை வேளையில நம் நடுவிலே பெருகி கொண்டிருக்கிறது. ஆதியாகமம் 26வது அதிகாரம். ஆதியாகமம் 26 26 19. ஆதியாகமம் 26:19. ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். ஒரு பள்ளத்தாக்கை வெட்டி, நம்ம இப்ப எல்லாம் கிணறு வெட்டுறாங்க, இப்ப எல்லாம் போர் போடுறோம்ல, அந்த மாதிரி எல்லாம் அன்னைக்கெல்லாம் அந்த மிஷின்ஸ் எல்லாம் கிடையாது. கையினாலதான் தோண்டணும். ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் ஒரு பள்ளத்தாக்கை வெட்டி அங்கே நீரூற்றை காண்கிறார்கள். தண்ணி எப்ப வரும் என்பதை நோக்கிதானே பள்ளத்தை வெட்டுவோம். வெட்டி கொண்டே இருப்பார்கள். அப்பாடா, தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளவு சந்தோஷமாய் அவர்கள் தண்ணீர் வருகிறதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்தவுடன் என்ன நடக்கிறது? கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி, இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி, இந்த தண்ணீர் எங்களுக்குரியது, வெட்டினது நீங்க தான், ஆனா தண்ணி எங்களுக்குரியது, இந்த தண்ணீர் எங்களுக்கு மட்டும்தான் உரியது, இதிலே உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் இதிலிருந்து நீங்க எடுக்கக்கூடாது. ஒரு விவசாயம் பண்ண வேண்டுமானால் தண்ணீர் மிக முக்கியமானது தானே. அப்பதானே அங்கே தண்ணீர் இல்லாமல் எந்த செடியும் எதுவும் வளராதில்ல. அது போலதான் இந்த இடத்துல இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப கேராரூர் மேய்ப்பர் வந்து, சில சத்துருக்கள் தானாய் வருவார்கள். நாம் ஆசீர்வதிக்கப்படும் போது சில சத்துருக்கள் தானாய் நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிற ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதிலே ஒருவர்கள் தான் இந்த கேராரூர் மேய்ப்பர். அந்த பகுதியில இருந்ததானே அந்த சுற்று வட்டாரத்தில் இருந்த ஜனங்கள் தான் இந்த கேராரூர் மேய்ப்பர்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஈசாக்கோடு வந்து போராடுகிறார்கள். இந்த தண்ணீர் எங்களுடையது என்று சொல்லி அவர்கள் தன்னோடு வாக்குவாதம் பண்ணினபடியினால் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். எங்களுடையது என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் தான் இந்த பள்ளத்தாக்கை வெட்டினோம், இந்த இடத்திலே தண்ணீர் வராமல் இருந்தது, ஏனென்றால் அது பஞ்ச நாட்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே அதிகாரம் 12வது வசனத்திலே வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு பஞ்ச நாட்களில் விதை விதைத்திருக்கிறார். ஈசாக்கு எதிலே விதை விதைத்தார்? அந்த நாட்கள் பஞ்ச நாட்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பஞ்சத்தினால் அந்த நாட்கள் இருந்தபடியினால் அந்த தேசத்தில் விதை விதைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது பஞ்ச நேரத்தில் விதை விதைக்க போகிறபடியினால் அந்த இடத்திலே தண்ணீர் இருக்காது. அப்படித்தானே? தண்ணீர் வருகிறது மிக கடினமாக இருக்கும். ஒரு நிலம் வனாந்திரத்தை போல, வெட்டாவெளியை போல அது விருந்து கிடக்கிறது என்றால் அந்த இடத்திலே தண்ணீர் வராது. ஆனால் ஈசாக்குடைய ஜெபம், ஈசாக்குடைய முயற்சி, அந்த இடத்திலே தண்ணீரை பார்க்கிறார்கள். பார்த்தவுடன் இவர்கள் வந்து இந்த தண்ணீர் எங்களுக்குரியது என்று வாக்கு பண்ணுகிறார்கள். வாக்குவாதம் பண்ணினபடியினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார். ஒரு சத்துருக்கள் எழும்பி வருகிறார்கள். பாத்தீங்களா? இவர்களுடைய உழைப்பை எடுத்துக்கொண்டு போகும்படியாய் சத்துருக்கள் வருவார்கள். இன்றைக்கும் அப்படித்தான். நம்முடைய உழைப்பை திருடி கொண்டு போகும்படி பலவிதமான சத்துரு எழும்பி வருவான். நம்முடைய பணத்தை டாக்டர் திருடிட்டு போவாரு. நம்முடைய பணம் வேண்டாத காரியங்களுக்கு செலவழிக்கப்படும். திடீரென்று நல்லா ஓடிக்கிட்டு இருக்க பொருள் ரிப்பேர் ஆகி நம்முடைய வாழ்க்கையில வீண் கிரயங்கள் வைக்கும். ஏன் ஆச்சு என்று தெரியாது. நல்லாதான் இருக்கும், முந்தின நாள் வரைக்கும் நல்லாதான் இருக்கும். இப்படி சில காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே
ஏற்படும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் இந்த இடத்திலே நாம் பதியப்பட வேண்டியதான ஒரு முக்கியமான காரியங்கள். இப்ப வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். ஈசாக்கு விட்டு கொடுத்து போய்விட்டார். அந்த இடத்திற்கு ஒரு பெயரை வைத்து போய்விட்டார். நானே விட்டு கொடுத்துறேன், சரி நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டார். இப்ப இந்த மாதிரியான வாக்குவாதங்கள் வரும்போது இன்னொருவருக்கும் நமக்கும் நாம் விட்டு கொடுத்து போகிறோமா என்பதுதான் மிக முக்கியமான காரியம். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆண்டவர் ஆயத்தம் பண்ண வேண்டுமானால் நாம் வாக்குவாதம் பண்ணினால் கர்த்தர் ஆயத்தம் பண்ண மாட்டார். நம்முடைய வாக்குவாதம் நிறுத்தப்பட்டால் தான் கர்த்தர் கிரியை செய்வார். இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு ஒரு மிக உயர்ந்ததான வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்தில் அனுப்பி இருக்கிறார். அதிலே சிலதை நம்மிடத்தில மாற்ற விரும்புகிறார். அந்த மாற்றத்தில் ஒன்று என்ன தெரியுமா? இதுதான். வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேன் நான். வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேன் நான். ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான். ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான். சரி, இங்க வாக்குவாதம் பண்றாங்க. ஐயோ என்னது இது, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணோமே, இவங்க இப்படி பண்றாங்களேன்னு சொல்லி வீட்டுல போய் படுத்துக்கல ஈசாக்கு. சரி, அதுதான் எடுத்துக்கிட்டாங்க, உடுப்பா, நம்ம வேற ஒரு இடத்துல என்ன பண்ணலாம், நம்ம வேற இடத்துல போய் துறவை நோண்டுவோம் என்று சொல்லி, துறவை வெட்டுவோம் என்று சொல்லி, அடுத்த வசனம் பாருங்க, அவ்விடம் பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்தும் அவர்கள் வாக்குவாதங்கள். இன்னொரு துறவை வெட்டினான். 21 பாருங்க. இன்னொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆதலால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டார். எப்படி இருக்கும் பாருங்க. நான் எடுத்து ஒரு ஸ்டெப் வைக்கும் போது சத்துரு எழும்பி வந்து எனக்கு விரோதமாய் எழும்பும் போது என்னுடைய வாழ்க்கையில எனக்கு என்ன வரும்? விரக்தி வரும். அப்படித்தானே? என்ன இவ்வளவு முயற்சி பண்றோம், ஒண்ணுமே வாய்க்க மாட்டேங்குது, இவ்வளவு கஷ்டப்படுறோம். அதாவது முயற்சி என்பது இது சாதாரண முயற்சியா இங்க எழுதப்படவில்லை. ஒரு பள்ளத்தாக்கை ஆளை வைத்து ஒவ்வொருவரும் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி அதை வெட்டி எடுத்து ஒரு நல்லதை பார்க்கும் பொழுது சத்துரு வந்துடுறாங்க. கேராரூன் மெய்ப்பர் மறுபடியும் வந்துடுறாங்க. இது என்னங்க, அது நம்ம வெற்ற இடத்துல எல்லாம் தண்ணி வர மாட்டேங்குது, இவர் வெற்ற இடத்துல எல்லாம் தண்ணி வருது, சரி இது நமக்குரியது என்று சொல்லி என்ன பண்ணலாம், எடுத்துக்கொள்ளலாம், நம்ம வாழ்வோம். இந்த காலை வேளையில கர்த்தர் கேட்கிறார், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் நாம் என்ன செய்கிறோம்? இந்த இடத்திலே கர்த்தர் ஈசாக்கின் இடத்திலிருந்து நமக்கு ஒரு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, இப்ப என்ன பண்றாரு? வீட்டுல போய் படுக்கல. நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம், ஒரு முயற்சி எடுக்கிறோம், தோல்வி அடையுது. சரி, ஒரு வாட்டி தோல்வி அடைஞ்சிருச்சு, இன்னொரு வாட்டி போய் எடுக்கிறோம், தோல்வி அடையுது, வெக்ஸாய் போய் ஐயோ இது இனிமே நமக்கு சரிப்பட்டு வராது, நம்ம விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுறோம், சோர்ந்து போய் அதை விட்டு விடுகிறோம். ஆனால் ஈசாக்கு தளராமல் அதை செய்ததுதான் இந்த இடத்திலே மிகப்பெரிய காரியம். ஆண்டவர்கிட்ட கேள்வி அவருக்குள்ளிருந்து எழுந்திருந்திருக்கலாம், ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த வாக்குவாதம் வருகிறது, ஏன் இந்த பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் தலை தூக்குகிறது, என்னுடைய வாழ்க்கையில நான் எடுக்கிற முயற்சிகளில் எல்லாம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு காரியங்கள் வருகிறது, நான் தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறேனே, நான் திரும்ப திரும்ப தோல்வி அடைகிறேன், கஷ்டப்படுகிறேன்.
கஷ்டப்படுகிறோம். எல்லாம் நமக்கு கைகூடி வரும் பொழுது நாமும் நம் கூட இருக்கிறவர்களும் ஒரு நன்மையை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிற வேளையிலே ஒரு தடை வருமானால் எவ்வளவு பெரிய வேதனையான காரியம் இல்லை. சத்துருக்களுக்கு முன்பாக சத்துருக்களாய் இருக்கிறார்கள். கேரார் ஒரு மேய்ப்பர் ஈசாக்கிற்கு. அவங்களுக்கு முன்பாக ஈசாக்கு தோற்று போவதை போல் தெரிகிறது. என்ன தெரிகிறது? ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா என்ற ஒரு காரியம் நமக்குள்ளாக அந்த தோல்வியின் மனப்பான்மையை கொண்டு வந்துவிடும். 2 இடத்திலே இவர்கள் தோற்றது போல் தெரிகிறது. திரும்பவும் என்ன செய்கிறார் பாருங்க, 3வது தடவை துறவை வெட்டுகிறார். இந்த நேரங்களில் அதிகமான ஜெபத்தோடு, அதிகமான ஆண்டவரே தகப்பனே, இந்த பிசாசினுடைய இந்த மனிதர்கள் ஆண்டவரே என்னுடைய ஆசீர்வாதங்களை திருடி கொண்டு போகக்கூடாது என்று சொல்லி இன்னும் அதிகமான ஜெபத்தோடு கூட இந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு எப்படி தெரியுமா? நமக்கு ஒரு தோல்வி வந்தவுடன் ஜெபத்தை விட்டுருவோம். நமக்கு ஒரு பிரச்சனை வந்தவுடன் ஜெபிக்க மாட்டோம். நமக்கு ஒரு போராட்டங்கள் வரும் பொழுது ஜெபத்தை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவோம்? அதில ஒரு தளர்வு வந்துவிடும். நமக்குள்ளே சோர்வு வரும்போது ஒரு தளர்வு வந்துவிடும். அந்த தளர்வுகளை எல்லாம் ஆண்டவர் இந்த காலை வேளையில முறியடிக்கும்படியாகத்தான் இந்த பகுதியை நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பின்பு அவர்கள் அவ்விடம் விட்டு போய், யாரு தளராமல் இருக்கிறார்களோ, பிரச்சனைகளை பார்த்து யார் தளராமல் இருக்கிறார்களோ, வாக்குவாதம் வரும்போது விட்டு கொடுத்து போய்கொண்டு இருக்கிறார்களோ, அதை கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். பின்பு அவர்கள் அவ்விடம் விட்டு போய் வேறொரு இடத்திலே துறவை வெட்டினார்கள். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. 3வது தடவை ஜெயம் எடுக்கிறார். 3வது தடவை ஜெயம் எடுக்கிறார் இந்த ஈசாக்கு. 2 தடவை தோற்று போனோம். 2 தடவை தோல்வி வந்தது. 2 தடவை நான் எடுக்கிற முயற்சிகள். இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். 2 தடவை என்னுடைய முயற்சிகள் தோற்றாலும் நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். நீ வாக்குவாதம் பண்ணி உன்னுடைய குணங்கள் இந்த இடத்திலே வெளிப்படும் போது, என்னுடைய குணங்கள் இந்த இடத்திலே என்ன வெளிப்படுகிறது என்பதை பொறுத்திருந்து சில வேளைகளிலே பார்ப்பார். நம்மோடு பேசுவார். நான் என்ன பண்றேன்? வாக்குவாதம் பண்றேனா? இவங்க 2 இடத்தையும் விட்டுட்டு வேறொரு இடத்திற்கு போகிறார்கள். நம்மோடு இந்த காலை வேளையில கர்த்தர் கேட்கிற வார்த்தை, நீங்களும் நானும் என்ன செய்கிறோம் என்பதை வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேன். நான் ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் தரித்துக் கொண்டேன். நான் எந்த வாக்குவாதமா இருக்கட்டும், கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற வாக்குவாதமா இருக்கட்டும், எது வேண்டுமானாலும் காலை வேளையில கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். வேறொரு இடத்திலே போய் தோண்டினார்கள். அங்கே வாக்குவாதங்கள் வரவில்லை. வராதபடியினால் என்ன நடக்கிறது? அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டார். இப்பொழுது எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி சத்துருக்களுக்கு முன்பாக மறுபடியும் அவர்கள் வராதபடிக்கு கர்த்தர் தடை பண்ணினார். அதனால தான் இந்த இடத்திலே கர்த்தர் என்ற வார்த்தையை ஈசாக்கு இந்த இடத்திலே பதிவிடுகிறார். இந்த வசனத்திலே கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்குவார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நாம் உயரத்தக்கதாக ஒரு இடத்தை, ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அதற்கு பிறகு இவர்கள் வரமாட்டார்கள். அதற்கு பிறகு இந்த பிரச்சனைகள் வராது. ஆனால் பிரச்சனைகள் வரும் பொழுது நான் எப்படி நடக்கிறேன் என்பதை கர்த்தர் கவனமாய் கவனிப்பார். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்த வேண்டுமானால் அதற்கு இடைவெளியில இருக்கிறதான என்னுடைய குணங்கள் மிக மிக இந்த இடத்திலே அவசியமாய் காணப்படுகிறது. வீட்டிலே ஒருவருக்கொருவர் வாக்குவாதங்கள், ஒருவருக்கொருவர் எல்லா விதமான போராட்டங்கள்,
இந்த காலை வேளையில கர்த்தர் கேட்கிறார், எல்லா வாக்குவாதங்களையும் விட்டுடு. அது பிசினஸ்ல வர்றதா இருக்கலாம், வேலையில வர்றதா இருக்கலாம், இல்ல பிள்ளைகளுக்கு நமக்கு வர்றதா இருக்கலாம், இல்ல நம்ம இனச்சன பந்துக்களுக்குள்ள வருகிறதா இருக்கலாம். எல்லா வாக்குவாதங்களை இந்த இடத்திலே அவங்க அப்பா வாக்குவாதம் பண்ணல. யார் வாக்குவாதம் பண்ணல தெரியுமா? ஈசாக்கு அவங்க அப்பா. அவங்க அப்பா யாரு? ஆபிரகாம். லோத்துனுடைய காரியங்களுக்கும் அவருக்கும் சில பிரச்சனைகள் வந்த பொழுது அவர் சொன்னாரு, நம்ம 2 பேருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். இதுவரை இருந்திருந்தால் இந்த காலை வேளையில் அர்ப்பணிக்குமா? நம்மை பார்த்துதான் நம் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுவார்கள் என்பதற்கு இந்த பகுதி மிக ஆதாரமாய் இருக்கிறது. ஆபிரகாம் சொன்னார் லோத்தை பார்த்து, லோத்தே, நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன். நீ எந்த பக்கம், நீ ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணு. நாம் இருவருக்குள்ளேயும் வாக்குவாதங்கள் வேண்டாம் என்று சொல்லி இந்த ஈசாக்குடைய தகப்பனார் அதை செய்தார். தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்களாராதிக்க எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்த வேண்டுமானால், சத்துருக்கள் பார்க்க பார்க்க ஒரு பந்தி வைக்க வேண்டுமானால், இதற்கு இடைப்பட்ட காலங்களில் இருக்கிற இந்த மேலே இருக்கிற வரிக்கும் 2வது இருக்கிற இந்த மாத வாக்குத்தத்தத்தின் நடுவில இருக்கிறதானே அந்த வரிகளுக்கும் நடுவில இருக்கிறதானே சில காரியங்கள் இங்க பந்தி வைக்க வேண்டுமானால், இந்த சத்துருக்களுக்கு முன்பாக அதுக்கு நடுவில் இடைப்பட்ட காலங்களில் என்னுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரலாம். அதிலே நான் எப்படி இருக்கிறேன் என்பதை கவனித்துதான் கர்த்தர் அற்புதம் செய்வாரே தவிர, இவர் அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டு கிளம்பிட்டார். ரொம்ப மனசுல வேதனையான காரியங்கள் என்று சொல்லி, இது என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிக்கிறதான வேதனையான சம்பவங்கள். ஒருத்தருக்கு நீ என்னுடைய எல்லா கஷ்டத்தையும் விட்டு கொடுக்கிறது என்பது லேசான காரியங்கள் இல்லை. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒன்றை விட்டு கொடுத்து விட்டு வருகிறது என்பது நம்முடைய இருதயத்தை உடைக்கும். அது ஏன் ஆண்டவர் அப்படி அனுமதிக்கணும்? உங்க பிள்ளைங்களுக்கு அப்படியே எல்லாமே அப்படியே லகுவா வந்துட்டா நல்லா இருக்குமேப்பா. எடுத்த உடனே சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி வச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி என் வாழ்க்கையில எல்லாமே பிடிச்சிருப்பேனேப்பா. ஏன் ஆண்டவரை இது மட்டும் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் அனுமதிக்குது? ஆண்டவர் சொல்லுவார், அப்பா, உனக்கு வெளியில இருக்கிறத கொடுக்கிறது எனக்கு லகுவான காரியம். ஆனா உன்னை மாத்துறது இருக்கு பாரு, அதுல எடுக்கிற ப்ராசஸ் இருக்குது பாரு. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாய் விளங்குவேன் என்று யோபு சொல்லுகிறார். அவர் என்னை சோதிக்கட்டும். தங்கத்தை பார்த்திருக்கிறீங்களா? கொடுக்கிற இடத்துல பார்த்திருக்கீங்களா? தீயில அப்படியே காட்டுவாங்க, காட்டிட்டு டக்குன்னு எடுத்து தண்ணியில போடுவாங்க. அப்பாடா, இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கு, கூலிங்கா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும். திரும்பவும் அதுல இருந்து எடுத்து தீயில காட்டுவாங்க, பார்த்திருக்கீங்களா? இப்படி பண்ணி பண்ணிதான் அதை சுத்த பொன்னாக கொண்டு வருவார்கள். இல்லாவிட்டால் அது சுத்த பொன்னாக இருக்காது. அதுல நிறைய வேண்டாத காரியங்கள் ஒட்டி கொண்டிருக்கும். அதனால தான் யோபு சொல்லுகிறார், அப்பா, நான் போகும் வழியை நீர் அறிவீரப்பா. நான் ஒரு வழியில போய்கொண்டிருக்கிறேன், அது கடினமாய்த்தான் இருக்கிறது. நான் போகும் வழியை நீர் அறிவீர். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாய் விளங்குவேன். எனக்கு ஒரு சோதனை வரும் பொழுதுதான் நான் யார் என்பது தெரியும். எங்க பிரச்சனை வர்ற வரைக்கும் கோபம் வராது. பிரச்சனைகள் வரும் பொழுது நம்மையும் அறியாமல் வருகிறது பாருங்க. என்னுடைய கஷ்டங்களை மற்றவர்கள் திருடும் போது வருகிறது பாருங்க. கஷ்டமா தான் இருக்குல்ல? இப்படி வாழ்றது ஒரு கஷ்டமான வாழ்க்கை தான்.
ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கர்த்தர் இதை நம்மிடத்தில் எதிர்பார்ப்பார். அதுதான் ஆண்டவர், அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகள். இதுலதான் விளங்க பண்ணுவார். ஏன் ஆண்டவரே, எனக்கு மட்டும் இந்த பாடு, எனக்கு மட்டும் சத்துரு பயங்கரமா எனக்கு விரோதமா எழும்பி போராடுறோம். எல்லா கண்ணனித்திரை நாவிகள் இயேசுவின் நாமத்தினால சபிக்கப்படுவதா, கண்ணை சொருகி கொண்டிருக்கிற கிரியைகள் அழிக்கப்படுவதாக, வேத வசனத்தை கேட்க விடாதபடி செவியை அடக்கிற எல்லா கிரியைகள், செவிட்டு கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலுமாய் முடக்கப்படுவதாக. இந்த ஜபத்துக்கு விரோதமாக எழும்பாது, வேத வார்த்தையை கேட்க விடாதபடி எழும்புகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் உங்களை கடிந்து கொள்ளுங்கள், வெளியேறுங்கள். பொல்லாத ஆவி, பொல்லாத பிசாசு, வெளியே போன்ற உனக்கு கட்டளை கொடுக்க, பொல்லாத அசுத்தம். இந்த வேத வார்த்தைகளை கேட்கும் போதுதான் நான் யார் என்பதை தெரியும். அதனாலதான் இந்த வேத வசனத்தை கண்ணாடி என்று சொல்லுவோம். கண்ணாடியில நான் பார்க்கும் பொழுது என் முகத்தில ஒரு சின்ன புள்ளி வந்து விட்டால் தெரிய ஆரம்பிச்சுட்டேன். தெரியுதா இல்லையா? கண்ணாடி முன்னாடி போய் நின்னா ஒரு புள்ளி பார்த்தா தெரியுதா இல்லையா? தெரியும். அப்பதான் நான் அதை என்ன பண்ண வேண்டும், அதற்கு எதனா நான் அதை சரி பண்ணுவதற்கு என்ன பண்ண வேண்டும் என்பதை நான் பார்ப்பேன். நான் பார்க்கவே இல்லைன்னா எனக்கு தெரியாது. அப்ப இந்த வேத வசனத்தை நான் பார்க்க பார்க்க எனக்குள்ள எவ்வளவு குறை இருக்கிறது என்பது தெரிய ஆரம்பிக்கும். இது தெரியக்கூடாதுன்னு தான் சத்துரு நிறைய பேரை வரவிட மாட்டான். இது தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் சத்துரு அவர்களை முடக்கி வைத்திருப்பார். இது இவர்களுக்குள்ள இருக்கிற கிரியை என்ன என்று தெரியவே கூடாது என்பதற்காகத்தான் சாத்தான் இந்த வேத வசனத்தை படிக்கும் பொழுது அவர்களை கட்டி விடுவான். ஏன்னா குறை தெரிஞ்சு நம்ம மாறிட்டு அவனால இருக்க முடியாது இல்ல. இது நம்மை காட்டுகிற கண்ணாடி. இதை காட்டும், என் முகத்தில் இருக்கிற புள்ளியை காட்டும் நான் பார்க்கிற கண்ணாடி. எனக்குள் இருக்கிற கெட்ட குணங்கள், கெட்டதை என்னிலிருந்து வெளியே கொண்டு வந்து என்னை காட்டும் இந்த பைபிள் என்ற கண்ணாடி. அப்ப இந்த பைபிள் என்ற இதற்கு முன்பாக நின்று நான் என்னை சரிப்படுத்த கூடாது என்பதிலே அவன் தீவிரம் காட்டுவான். அதனால ஜபத்துக்கு வர மாட்டான், விட மாட்டான், வசனம் கேட்க விட மாட்டான், வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்க வைப்பான். ஏன்னா வாக்குவாதம் பண்ணி பண்ணி நம்ம எல்லாம் இது வரைக்கும் ஜெயிச்ச மாதிரி எல்லாமே தோற்றுதான் போயிருக்கோம். எந்த வாக்குவாதத்துல ஜெயம் வந்திருக்கு? பிரச்சனைகள் தான் அதிகமாகும். காலை வேளையில கர்த்தர் கேட்கிறார், கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அந்த இடத்திற்கு ரெகபோத் என்று பெயர் விட்டார். காலை வேளையில கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு இடம் உண்டாக்குவேன். சில நேரங்களில் சிலதை நீ விட்டு கொடுக்க வேண்டியது கூட இருக்கும். நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? நான் விட்டு கொடுக்கவே முடியாது. ஏனென்றால் இதெல்லாம் என்னுடைய கஷ்டங்கள், உண்மைதான். நான் இதுல பல எஃபர்ட் போட்டிருக்கிறேன், உண்மைதான். இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளவு உழைத்திருக்கிறேன், உண்மைதான். ஆனால் சிலரை கர்த்தர் விட்டு கொடுக்க வைப்பார். நம்முடைய வாழ்க்கையில இந்த விட்டு கொடுக்கிறதை கர்த்தர் தான் நமக்குள்ளே கொண்டு வர முடியுமே தவிர, இல்லாவிட்டால் நம்ம குடும்பமா வாழவே முடியாது. எல்லாம் விட்டுட்டு போயிடணும் தனித்தனியா. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி வைக்க வேண்டுமானால் நான் சிலதை விட்டு கொடுக்க வேண்டும். அப்பதான் இந்த 2வது வரி நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? நான் விட்டு கொடுக்க முடியாது. என்கிட்ட என்ன தப்பு இருக்கு? நான் கஷ்டப்பட்டு தோண்டியிருக்கேன், எனக்குரியது இது என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணும் பொழுது, சரிப்பா நீங்களே வச்சுக்கோங்க. போகும்போது எவ்வளவு வலி இருக்கும் தெரியுமா இருதயத்துல? அந்த வலிகளோடு கூட ஆண்டவரே என்று அவரை பார்த்து கொண்டு திரும்பி போகிறார் ஈசா. கண்களை மூடி ஜெபிக்க போறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வலிகளுடைய காரியங்களை நான் விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தர் செய்கிற காரியங்களை நாளைக்கும் இதேதான்
இந்த சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி, இந்த சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்பட வேண்டுமானால் இந்த 2 வரிக்கும் நடுவில் உள்ள காரியங்களை நம்மோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எந்த வரிகளுக்கு நடுவில் இருக்கிற காரியங்கள்? இந்த சத்துருக்களுக்கு முன்பாகவும் பந்தி வைப்பதற்கு முன்பாகவும் நமக்குடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம்? அதிலே வாக்குவாதம் பண்ணுகிறோமா? பிரச்சனைகளை பெரிதாக்குகிறோமா? கண்களை மூடி அப்படியே ஜெபிக்கலாமா? கண்களை மூடி அப்படியே ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில என்னுடைய குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய வேலை எது தெரியுமா? முன்னாடி சத்துரு நிக்கிறான் புடிங்கிட்டு போறதுக்கு. அதுல ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு பந்தி வைக்கிறேன் பான்றாரு. இப்ப சத்துரு முன்பாக நிக்கிறான். 2வது வரி போட்டாரு, உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். இந்த ஆயத்தப்படுத்திட்டு வச்சிருக்கிறாரு. அதுக்கு நடுவுல வருகிறதான சில பிரச்சனைகள், சில விட்டு கொடுக்கிற தன்மைகள் தேவைப்படும். நம்ம விட்டு கொடுத்தா கெட்டு போவதில்லை என்று சொல்லி ஒரு பழமொழி சொல்வார். நீடிய பொறுமை உள்ளவன் மகா புத்திமான். நம்ம நினைச்சுக்கிறோம் அவன் மகா புத்திமான் இல்லை. பேச ஒரு காலம் உண்டு, அமைதியா இருக்க ஒரு காலம் உண்டு. இந்த பேசுகிற காலத்துலதான் நம்ம பேச வேண்டியதாக ஆண்டவர் நம்முடைய நாவை திறப்பார். இந்த நேரத்திலே ஈசாக்கு அமைதியாகிவிட்டார். ஃபர்ஸ்ட் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வருகிறது. ஈசாக்கு வருகிறார். என்னப்பா நடக்குது? இல்ல, இவங்க நான் தான், இது என்னுடைய தண்ணீர் என்று சொல்லுகிறார். ஈசாக்கு சொல்லி இருப்பாரு, நாங்க கஷ்டப்பட்டு தோண்டி இருக்கிறோம் எங்க ஆட்களை வச்சு, இது எப்படி உங்களுடையதாகும் என்று கேட்டிருப்பார். இல்ல, இது எங்களுக்குதான் அப்படின்னு அவங்களுடைய வார்த்தை என்ன இருக்கும்? ஓங்கி இருக்கும். இப்ப பிரச்சனை வருகிறதை ஈசாக்கு பார்க்கிறார். நாம் ஜெபிக்கிறவர்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் இதை செய்யக்கூடாது என்று சொல்லி விட்டு கொடுத்து போகிறார். விட்டு கொடுத்து போகிறதுல மிக பெரியதான கடினமான காரியங்கள் காணப்படும். ஏன்னா நம்மளால சும்மா இருக்க முடியாது. அப்படிதான், நமக்கு ஒருத்தர் நமக்கு விரோதமா எழும்பி நமக்கு விரோதமா செயல்படுறாங்கன்னா நம்மளால அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. அதனாலதான் முதலே சொல்லிட்டேன், என்னை காட்டும் கண்ணாடி இதுதான். நான் பார்க்கிற கண்ணாடி என் சரீரத்தை மட்டும்தான் காட்டும். நான் எப்படி வாழ்கிறேன், எனக்குள்ள என்ன குறை இருக்கிறதுன்னு காட்டுகிறது இந்த பைபிள் என்ற கண்ணாடி. எல்லாரும் இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கிறது ஈஸியா இருக்கும். ஆனா வாக்குத்தத்தம் நிறைவேறணும்ல வாழ்க்கையில. அந்த நிறைவேறுகிறதற்கான அந்த காரியங்களை, அந்த ப்ராசஸை ஆண்டவர் சில நேரங்களிலே அனுமதிக்கும் போது, என்னை மாற்றிதான் உன்னை இயேசு கொடுப்பாரே தவிர, நான் அப்படியே பாவத்துல இருக்கும் போதே உன்னை கொடுக்க மாட்டார். திரும்ப சொல்லிட்டார், இயேசு வேணும்னு வந்துட்டா உன்னை மாத்தினாதான் கொடுப்பார். அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாதான் கொடுப்பார். அப்படி இல்லைன்னா அது எத்தனை வருடங்கள் ஆனாலும் பெண்டிங் வச்சுட்டே இருப்பார். அவர் தான் இயேசு. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ விபச்சாரம் பண்ணு, நீ வேசித்தனம் பண்ணு, நீ போற பிசினஸ் எல்லாம் வாய்க்கும், நீ குடும்பத்துல கணவனோடய வாழ தேவையில்லை, நீ செய்யற உன் வேலை வாய்க்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது யார் தெரியுமா? சத்தான் கொடுக்கும். நீ எப்படி வேணா வாழு, நீ கிளப்புக்கு போ, நீ நைட் டான்ஸ் போ, நீ சினிமாக்கு போ, நீ எப்படி வேணா நீ சண்டை போடு, எல்லாரோடையும் சண்டை போடு, நீ கோவப்படு, நீ எதையுமே விட்டு கொடுக்காத. எப்படி நீ விட்டு கொடுப்ப? நீ விடாத, அவனை புடி, அவனை கொலை செய் அப்படின்றத கற்றுக் கொடுக்கிறது சாத்தான். எல்லாம் கொடுப்பான், இதையும் சேர்த்து நீ எப்படி வேணா வாழன்னு கொடுப்பான். ஆனா நம்ம ஆண்டவர் இந்த காலை வேளையில் ஏன் தெரியுமா? ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் மிக குறைவாய் இருக்கிறார்கள். அவர் மாத்துறதுக்கு நம்மளை அர்ப்பணிக்க மாட்டோம். அதனாலதான் நிறைய பேர் ஜப கொடுக்கைக்குள்ள வரவே மாட்டாங்க. மாத்துனாதான் நான் கொடுப்பேன்.
ஏன் தெரியுமா? நம்மள மாத்துனாதான் இயேசு வர முடியும். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருங்கள் என்று சொல்லி, அவர் சிலுவை பாடுகளை சுமக்கும் போது, இந்த பூமியில வாழ்ந்த போது அவர் எப்படி வாழ வேண்டும் என்று மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 அதிகாரங்களை நாம் படிக்கும் போது இயேசு எப்படி இருந்தார் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் வாழ்ந்து காட்டிதான் எனக்கு வாழ சொல்றாரே தவிர, அவர் வாழாம என்னை வாழ சொல்லல. நான் இப்படி இருக்கிறேன், நீ இப்படி இரு, உன் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் அப்படியே இருங்கள் என்று சொல்லுகிறார். இதுக்குள்ள வந்தாதானுங்க நம்ம யாருன்னே தெரியும். ஜப கொடுகைக்குள்ள வரவே இல்லைன்னா நான் யாருன்னே தெரியாது. நான் இப்படியே இருந்து நான் என்ன பண்ணிடுவேன், சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி வைக்கல, எனக்கு ஆண்டவர் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டு போயிடுவேன். நான் என்ன செஞ்சா பந்தி வைப்பாருன்றதே தெரியாது. ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஒரே நிமிஷத்துல ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். ஆண்டவரே, என்னை மாற்றுவதற்கான கண்ணாடியை நாங்கள் தினந்தோறும் காலை வேளையிலே தியானிக்கிறோம். உன்னை எனக்கு ஆண்டவர் என்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல பேசுவார். இல்லாவிட்டால் எது மாறினால் நான் பந்தி வைப்பேன் என்று சொல்லணும். எது மாறணும்? நான் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்குள்ளே வருகிற பிரச்சனைகளை மாற்றணும். என்னுடைய குடும்பங்களுக்குள்ளே வருகிறதான இந்த வாக்குவாதங்களில் இருந்து முதல்ல அங்கதான் நமக்கு நம்மளுடைய சூழ்நிலை, நம்ம வாழ்றோம் பாருங்க ஒரு இடம், நம்முடைய வீடு, அதுக்குள்ள வருகிறதான காரியங்களை தான் கர்த்தர் தொட வேண்டும் என்று நினைக்கிறேன். அங்கதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸே ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் வெளியே. இப்ப இங்க மாறிட்டோம்னா வெளியே தன்னால என்ன பண்ணும், மாற்றம் வரும். இதையெல்லாம் பார்த்து கர்த்தர் கூட்டி வைப்பார். ஒவ்வொருவரும் அந்த வசனத்தை இந்த மாதத்திலே சுதந்திரிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். அதற்கு எதெல்லாம் தடையா இருக்கிறதோ என்பதை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது நிச்சயம். நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை அனுப்பினால் அதை செய்வேன் என்பது சொன்னது நிச்சயம். ஆனால் இந்த காரியங்கள் மாறுவது என்பது மனிதனுடைய வாழ்க்கையில, இதை பிசாசானவன் நமக்கு பின்னாடி இருந்து ஏவான், போடு நல்ல போடு, சண்டை போடு அப்படின்னு சொல்லி நமக்கு பின்னாடி இருந்து ஏவுவான். நாம் அதை அறிந்து கொண்டு அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காலை ஜபத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த காலை ஜபமானது நம்மை மாற்றுகிறதான ஜபம். நம்மை மாற்றும், நம்முடைய சூழ்நிலையும் மாற்றும், நம்முடைய எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கும். நம்முடைய வாழ்க்கையே சந்தோஷத்தால் நிரப்பும். எங்க ஒரு பக்கம் பாவம் செய்துகிட்டே இருந்து காசா வருதுன்னு வச்சுக்கோங்க, அது இன்பமா இருக்குமா, பின்னாடி துன்பமா இருக்குமா? ஆண்டவர் அப்படி கொடுக்க மாட்டார். நிரந்தரமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார், அதை நிலைத்திருக்க பண்ணுவார், அதிலே வேதனையை கூட்ட மாட்டார். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.